விஜய் அங்கிள் எங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரல். நான் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, கொலை சம்பவங்கள் நடக்காதுன்னு சொன்னீங்களே, வாட் ப்ரோ, என்ன ப்ரோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் கேட்க தொடங்கி இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னால் மேடையில வாய்க்கிடிய பேசினீங்களே விஜய் அங்கிள், இப்ப உங்க ஆட்சி நடக்கக்கூடிய அநியாயம், அக்கிரமம், கொடும் செயலுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்வு என்ன? இப்பவும் உங்களுக்கு முட்டு கொடுக்கறத நிறுத்தாம இருக்காங்களே ஒரு தரப்பு, அதை கவனிச்சீங்களா? பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசியவர் இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட இந்த ஒரு 18-19 நாளா தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மாறி இருக்கா அப்படின்னா உண்மையாகவே எந்த மாற்றமும் ஏற்படல அப்படின்றத இன்றைக்கு வரக்கூடிய ஊடகங்கள்ல இருந்து வரக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இதையெல்லாம் மீறி அவர் தேர்தல் காலங்கள்ல பேசினப்ப ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்தார் இல்லையா? ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன குழந்தை, 2 வயது குழந்தை, என்ன தெரியும் அப்படின்னு பிரச்சாரத்துல பேசியவர் இன்றைய முதலமைச்சர் விஜய். ஆனால் இந்த 10 நாட்களாக 18 நாட்களாக குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறைந்திருக்கா, இல்ல நடக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு தாவேகா தரப்புல இருந்து அல்லது தாவேகா ஆதரவாளர்களாக கடந்த காலங்கள்ல தாவேகாக்கு பிரச்சாரம் செய்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த யூடியூபர், இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரா இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் பாதி பேர் கடையை சாத்திட்டு ஓடியாச்சு. ஏன்னா வந்த வேலை முடிஞ்சாச்சு. மீதி இருக்கவங்க இப்ப கடந்த காலங்கள்ல பண்ண வேலைக்கு முட்டு கொடுக்க தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திமுக ஆட்சியில தவறு நடக்கிறப்ப இந்த தவறுக்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு முதலமைச்சர் விஜயுடைய ஆட்சி நடக்கக்கூடிய தவறுக்கு காரணமாக பார்க்கப்படுவது ஒட்டுமொத்தமான சமூக சீரழிவு. இதற்கு எப்படி விஜய் அண்ணா பொறுப்பாவார்? இது எல்லோரும் மாறணும், சமூகத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இன்னைக்கு உருட்டுக்கூடியவங்க, இன்னைக்கு முட்டு கொடுக்கக்கூடியவங்க அன்னைக்கு பேசியது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த 10 நாட்களாக, கிட்டத்தட்ட இந்த 18 நாட்களாக தொடர்ந்து, கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் கோவையில சிறுமிக்கு நடந்த மிகப்பெரிய கொடூரம். மதுரவாயில்ல கோலம் போட, வீட்டு வாசல்ல 5:30 மணி அளவுல கோலம் போட ஒரு 29 வயது பெண் வராங்க. அவங்க மேல ஒரு பாலியல் சீண்டல், பிறகு தப்பிச்சு ஓடுறாங்க குற்றவாளி. பிறகு 13 வயது சிறுவனை கூட இருக்க சிறுவர்கள் கொன்று புதைத்தது. இது கடந்த வாரம் நடந்தது. புதுக்கோட்டையில மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை, பாலியல் கொடுமை நடந்திருக்கு, மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு. சென்னை மெரினால ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகம் இருக்கு இல்லையா, வெளியே அந்த கார் பார்க்கிங் இருக்கு பாருங்க, அங்க 17 வயது சிறுவன் குபேந்திரன்ற சிறுவனை வெட்டி கொண்டு இருக்காங்க 5 பேர். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, இன்றைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவம். இதையெல்லாம் தாண்டி 13 வயது சிறுமி, கிட்டத்தட்ட அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இன்னொரு செய்தி இப்பொழுது வந்துட்டு இருக்கு. அதுவும் பாக்குறப்ப நமக்கு ஒரு பதட்டமாவே இருக்கு. ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற பொழுது அன்றைக்கு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசிய முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு என்ன பண்ண போறார்? அதுதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. இப்ப முதலமைச்சர் விஜய்க்கு சிக்கலாக மாறி இருப்பது, விஜய் வந்தால், எங்க அண்ணன் வந்தால், எங்க அண்ணன் வந்த உடனேயே குற்றவாளிகள் எல்லாம் திரிந்து விடுவார்கள், எங்க அண்ணன் வந்த உடனேயே பெண்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படும், எங்க அண்ணன் வந்த உடனேயே சிங்கப்பெண் படை ஊரெல்லாம் ரோந்து போக ஆரம்பிச்சிருவாங்க, எங்க அண்ணன் வந்த உடனேயே இந்த பாலியல் குற்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்காது, எங்க அண்ணன் வந்த உடனேயே இனி இந்த கஞ்சா போதை பழக்கம் இருக்கவே இருக்காது, எங்க அண்ணன் வந்த உடனேயே சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே ப்ரோ, இப்ப என்ன ப்ரோ நடந்திருக்கு அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல வை ப்ரோ, வாட் ப்ரோ அப்படின்னு அவரு நெக்கலா பேசியிருக்கலாம், கிண்டலா. இன்னைக்கு கோபத்தோட பேச தொடங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய, ஏன் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றிலேயே 10, 9, 8, 16 என வாக்கு உரிமை இல்லாத குழந்தைகள் இந்த தேர்தலில் பங்கெடுத்திருக்காங்க. எப்படி தன்னுடைய அம்மாவிடம், அப்பாவிடம், தாத்தாவிடம், மாமா, அத்தை, ஆயான்னு எல்லார்கிட்டையும் இந்த 10, 12, 5, 7 வயது சிறுவர் சிறுமிக சத்தியம் வாங்கி வாக்களிக்க சொல்லியிருக்காங்க நம்ம விஜய் அங்கிளுக்கு. விஜய் அங்கிள், அவங்களுக்கெல்லாம் விஜய் அங்கிள் இல்லையா? இப்ப விஜய் அங்கிள் ஆட்சியில வாக்களிக்க சொன்ன இந்த சிறார்களுடைய நிலைமை,
சிறுமிகளுடைய நிலைமை இருக்கு இல்லையா, ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க விஜய் அங்கிள் அப்படின்னு நம்ம கேட்கல, இதே சிறுமிகளும் சிறுவர்களும் இப்ப கேட்க தொடங்கி இருக்காங்க. என்ன விஜய் அங்கிள், என்ன நடந்துட்டு இருக்கு? என்னென்னமோ சொன்னீங்களே விஜய் மாமா, இப்ப விஜய் மாமா ஆட்சியில தொடர்ந்து 18 நாளா வர செய்தியெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு விஜய் மாமா. வந்த உடனே விஜய் மாமா ஆட்சியில தப்பு நடக்காதுன்னு சொன்னீங்களே விஜய் மாமா. போன முறை ஸ்டாலின் அங்கிள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொன்னீங்களே விஜய் மாமா. இப்ப உங்க ஆட்சியில யாரு விஜய் மாமா ஆட்சியில இந்த பிள்ளைங்களா பாதிக்கப்பட்டிருக்கு 10, 12, 15ன்னு. இதுக்கு என்ன விஜய் மாமா பண்ண போறீங்கன்றதையும் நம்ம சொல்லல. எந்த வார்த்தையை விஜய் பயன்படுத்தினாரோ அதே வார்த்தை இப்பொழுது விஜய்க்கு எதிராக மாறி இருக்கிறது. எந்த சோசியல் மீடியாவை வைத்து விஜயை பூதாகரமாக பிரச்சாரம் செய்தார்களோ அந்த ஓவர் எதிர்பார்ப்பு, ஓவர் ஹைப், விஜய் வந்த உடனே குற்றவாளி எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்னா தாவேக்கால இருக்க 40-50 பேர் முதல்ல போய் சரண்டர் ஆகும். இப்ப எம்எல்ஏவா இருக்கவங்க தான். இதையெல்லாம் தாண்டி இப்ப விஜய் வந்த உடனே சரண்டர் ஆவார்னு பார்த்தா யாரும் சரண்டர் ஆன மாதிரி தெரியல. பிரச்சனை, கொலை, குற்றம், போதை, கஞ்சா, பாலியல் குற்றம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள், அங்கிள் விஜய் அவர்கள், அங்கிள் அப்படின்னா அந்த சிறுமிகளுக்கு நண்பா நம்பி சிரிப்பாங்க இல்லையா, அந்த அங்கிள் விஜய் அவர்கள் இப்பொழுது ஒரு தீவிர ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறாராம். நடந்த குற்றங்களை, குற்றவாளிகளை எப்படி கடுமையாக தண்டிப்பது. கடந்த முறை விஜய் அங்கிள் என்ன பேசியிருந்தாரு, குற்றம் நடப்பதற்கு முன்னால் ஏன் தடுக்கல, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொன்ன விஜய் அங்கிளுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தான் இன்றைக்கு களத்தில் இருப்பது. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? எப்படியோ நம் வீட்டு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து செயல்படணும். இந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சு, யூடியூபரை வச்சு கட்சியை வளர்க்கலான்னு முடிவு பண்ணா இப்படிதான் வந்து முடியும். இப்ப அவன் கடையை சாத்திட்டு ஓடிடுவான். பொறுப்புல இருக்கவங்க தான் அதுக்கு கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இது கிங் டிவி. நன்றி, வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.